ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஓட்ஸ் வச்சு ஒரு 4 விதமான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ரோல்டு ஓட்ஸ், நல்ல தடியாக இருக்கும். இந்த ஓட்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த ஓட்ஸை வாங்கி தான் நம்ம வந்து இந்த 4 விதமான ரெசிபியும் நம்ம வந்து பண்ண போகிறோம். கஞ்சிக்கு போடுற ஓட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரியான ஓட்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும். இதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் ஊறி கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக காட்டும். அதனால நான் வந்து இந்த ரோல்டு ஓட்ஸை எடுத்துட்டு நான் வந்து 4 விதமான ரெசிபி பண்ணுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் வச்சு நான் இன்னைக்கு வந்து லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் நான் வந்து நம்ம எடுத்துருக்கிற ஓட்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து எண்ணெய் எதுவுமே விடாம, எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விடாம நம்ம வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டா நமக்கு சூடு வரணும். அந்த இது வந்து ஓட்ஸ் வந்து லைட்டா சூடு வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்க போறோம். அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வறுத்தாலே போதும். சீக்கிரமா வறுபட்டு வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்படி கையால நம்ம தொட்டோம்னா சூடு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதோட நான் வந்து இந்த ஓட்ஸையும் நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். இப்ப நம்ம வந்து வறுத்த ஓட்ஸையும் நான் வந்து ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறட்டும். இதுக்கு அடுத்ததான் அதே கடாயில 3/4 கப் அளவுக்கு நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பால ஓட்ஸ் எடுத்தோமோ அந்த கப்பாலேயே நான் வந்து 3/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டு இதையும் நல்லா நான் வந்து வறுத்துக்கிறேன். இது வறுக்கும் போதே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வறுத்துருவோம். நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா பொடி பண்ணும்போது நமக்கு நல்ல பொடி ஃபைனா பொடி ஆயிடும். பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இதையும் நம்ம அதே பிளேட்ல போட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வேர்க்கடலையும் நான் வந்து தனியா ஒரு பிளேட்ல வச்சிடுறேன். ஏன்னா நம்ம இது ஆற விட்டுட்டு நம்ம வந்து தோல் வந்து உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பவுடர் பண்ண போறோங்கிறதுனால இதை நான் தனியா ஒரு பிளேட்ல போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலையில வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் தோல் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து பவுடர் பண்ணிக்க போறோம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை நான் உரிச்சது எடுத்து நான் வந்து ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம வந்து 3 ஏலக்காய் வறுத்தது அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன். நான் வந்து ஒன்றும் பாதியமாக நான் இதை வந்து திரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து திரிச்சு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து கொஞ்சம் கரகரப்பாக நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம திரிச்சோன்னா சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு அந்த வேர்க்கடலையுடைய டேஸ்ட் நல்லா தெரியும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போ நான் வந்து திரிச்ச பொடியும் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்த ஓட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நான் இந்த அளவுக்கு நான் திரிச்சு வச்சிருக்கேன். நம்ம கோதுமை மாவு எந்த அளவுக்கு நைஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் நைஸாக இந்த அளவுக்கு திரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து வேர்க்கடலையோட நம்ம இந்த ஓட்ஸ் பொடி பண்ணதையும் பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3/4 கப் வரைக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த நாட்டு சர்க்கரையும் நம்ம வந்து இந்த ஓட்ஸ் பொடியோட சேர்த்து நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல நமக்கு இலக்கம் கொடுத்து நல்லா அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நமக்கு கரெக்டாக நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த மாவோட இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு திருப்பிடலாம். இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரையும் நான் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நான் வந்து சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பொடியையும் நம்ம வந்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். நாட்டு சர்க்கரை 1-2 கட்டியாக இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போடும்போது நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு ஒரே அளவில் இந்த மாதிரி இருந்துடும். இதை நமக்கு கலக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரே ஈவனாக நமக்கு எல்லா இடத்துலையும் ஸ்வீட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாவோட நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வரணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கடாயை எடுத்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட
நான் வந்து ஒரு 8 முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 8-10 பாதாமையும் எடுத்து நான் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். இந்த உருண்டையில நமக்கு இந்த நட்ஸ் போடும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமா நமக்கு தெரியும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நமக்கு நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். மறுபடியும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த பருப்பு நட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா செவப்பா வரணும். வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து அதனால இந்த அளவுக்கு நெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மொத்தமாவே பாத்தீங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு நெய் போட்டாதான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நெய்யோட நட்ஸையும் சேர்த்து நம்ம வந்து மாவுல சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த நட்ஸோட நெய்யையும் சேர்த்துட்டு பாத்திரத்துல சேர்த்துடுறேன். இப்போ சூடா இருக்கிறதுனால நம்ம கை வைக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். 6 ஸ்பூன் நெய் விட்டோம். அதுவே நமக்கு பாருங்க நெய் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம உருண்டையா பிடிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இப்போ நான் இதை வந்து நல்ல இந்த அளவுக்கு லைட் சூடு இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல உருண்டை பிடிக்க வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பிடிச்சிட்டோம்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது, உதிரி உதிரியா ஆயிடும். இந்த அளவுக்கு நான் வந்து உருட்டிட்டு நான் வந்து பிளேட்ல எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளுடைய ஓட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுல வந்து நம்ம நட்ஸ் போட்டுக்கோ. அது மட்டும் இல்லாம வேர்க்கடலையும் நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பெரிய 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 இதுவா போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த ரெசிபி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓட்ஸ் வச்சு நான் வந்து வெஜிடபிள் உப்புமா பண்ண போறேன். அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ரோல்ஸ் ஓட்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ரோல்ஸ் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட நான் வந்து பிளெயினா பண்ணாம கொஞ்சம் காய்கறியும் போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். என்னென்ன காய் வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கேரட் எடுத்துட்டு நான் அதுல உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும். அதுக்காக குடமிளகாயும் பொடிசா நான் வந்து கட் பண்ணிருக்கேன். ஒரு பாதி குடமிளகாய் எடுத்துட்டு நான் பொடிசா கட் பண்ணிருக்கேன். 4-5 பீன்ஸ் எடுத்துட்டு அதையும் நான் வந்து பொடிசா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா பச்சை மிளகாய் பெருசா இருக்கிறதுனால ஒண்ணு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஓட்ஸ்ல நம்ம வந்து வெஜிடபிள் உப்புமா பண்ண போறோம். இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டேன். எண்ணெயோ நெய்யோ சேர்க்காம வெறும்னு நம்ம வந்து போட்டு வறுத்துக்க போறோம். எப்படி நம்ம ரவை உப்புமால ரவையை வறுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓட்ஸையும் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டா நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சாலே போதும். நமக்கு வந்து கையால தொட்டு பார்த்தா நமக்கு சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து வறுத்துட்டு இருக்கேன். இப்படி தொட்டோம்னா நமக்கு சூடு இருக்கு, இந்த அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஓட்ஸை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓட்ஸை வந்து வறுத்து இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறணும். அதுக்குள்ள நம்ம மற்ற காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்குறதுக்குள்ள இந்த ஓட்ஸும் நமக்கு ஆறி வந்துடும். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதுல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே குடமிளகாயும் சேர்த்துருவோம். இப்போ நம்ம வந்து வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு அடுத்ததா நம்ம வந்து துருவின கேரட்டையும் சேர்த்துருவோம். கூடவே
கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வதக்கிடலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துடுறேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காய்கறிக்கு நான் வந்து தண்ணி விட்டுடுறேன். நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ இதை தண்ணி விட்டு வேக வச்சிடுறேன். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 1 கப் அளவுக்கு தான் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விடக்கூடாது. 1 கப் ஓட்ஸுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். நமக்கு காய்கறிக்கும் வேணுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். ஏற்கனவே 1 கப் விட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காய்கறி வேற நிறைய போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ஓட்ஸும் போட்டிருக்கோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓட்ஸை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். நான் லிட் போட்டு மூடி வச்சதை சீக்கிரம் நமக்கு கொதி வந்துடும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு காய்கறி வந்து 3/4 பதம் வரைக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ஓட்ஸையும் சேர்த்துடலாம். இந்த ஓட்ஸை போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேஸை ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இருக்கிற தண்ணியிலேயே நம்ம வந்து ஓட்ஸையும் நல்லா வேக வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு தண்ணி எல்லாம் வத்தி போயிடும். ஓட்ஸ் வந்து வேகாம இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓட்ஸை நல்லா வேக வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நான் வந்து அப்படியே லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து கேஸை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி நல்லா வத்தி இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வந்து உதிரியா நமக்கு வந்து வெந்து வந்துடுச்சு. ரொம்ப கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால அப்பப்போ நம்ம வந்து விட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 1/2 லெமன் வெளியே எடுத்திருக்கேன். புளிப்பு சுவைக்காக 1/2 லெமன் போட்டாலே போதும். நல்ல ஒரு புளிப்பு ஏறிடும். ஏன்னா நம்ம வந்து பண்றது வந்து ஓட்ஸ்ல பண்றோங்கனால ரொம்ப புளிப்பு, ரொம்ப அதிகமான உப்பு வந்து நமக்கு தாங்காது. அதனால எல்லாமே கொஞ்சம் போட்டாலே போதும். டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். லெமன் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது கூட வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளுடைய வெஜிடபிள் ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே ரவையில கோதுமை ரவையில தான் நம்ம வந்து செய்வோம். இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸ்ல நீங்க பண்ணி பாருங்க. கஞ்சிக்கு பண்ண ஓட்ஸ்ல பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே குழந்தைங்க சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி ஓட்ஸ்ல பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இது செஞ்சு பாருங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட் நீங்களே உணர்வீங்க. இப்போ இதை வந்து கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அவ்வளவுதான், நம்மளுடைய வெஜிடபிள் ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கேஸையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்குவோம். நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல, எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பார்த்தோம்னா சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து நான் கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். வாங்க அடுத்த ரெசிபிக்குள்ள போலாம். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓட்ஸ் வச்சு நான் வந்து இன்னைக்கு வடை செய்ய போறேன். வெறும் ஓட்ஸ் மட்டும் போட்டோம்னா நமக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. அதனால நான் இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஊற வைக்கணும். இதை நான் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 2 தடவை நான் வாஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து கடலைப்பருப்பை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்குவோம். கடலைப்பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம எந்த பாத்திரத்துல சேர்க்கிறோமோ இல்லை அரை பாத்திரத்துக்கு வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா நம்ம வந்து கூடுதலாகவே தண்ணி வச்சு ஊற வச்சிடுவோம். இப்போ நான் வந்து தண்ணி விட்டு வச்சாச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். நமக்கு அப்பதான் நல்லா ஊறி வரும். 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். பாத்தீங்கன்னா நமக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடுவோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு ஊறி நல்ல பெருசா இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு. இப்போ இதுல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கோ. ஒரு 6 மிளகா வத்தல் வரைக்கும் நான் சேர்த்திருக்கேன்.
இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து கடலைப்பருப்பை நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம வந்து ஜார்ல சேர்த்தாச்சு. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ நான் வந்து தண்ணி விடாமல் நான் நல்லா கரகரப்பாக நான் வந்து அரைச்சிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதனால கொஞ்சம் திரியாக நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு நான் வந்து 1-2 நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து நமக்கு நல்ல மசிஞ்சு கொஞ்சம் கரகரப்பாக நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். மிளகாவத்தில் நமக்கு மசிச்சிருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நம்மளுடைய ஓட்ஸ் வடைக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கம்மியாக வச்சுட்டு கொத்தமல்லியை கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்த்துக்குவோம். அப்போ தான் நமக்கு இந்த வடைக்கு வந்து டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். கூடவே 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட நான் வந்து 1 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸும் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எந்த கப்பால் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் நான் வந்து ஓட்ஸும் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச கடலைப்பருப்போட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த 2த்தையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம துருவின இஞ்சியும் சேர்த்துருவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரோல்டு ஓட்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது போடும்போது இன்னும் ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கும். இதை போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து பிசைஞ்சுக்குவோம். ரொம்ப அழுத்தி பிசையாம உதுத்து விட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் மூடி வச்சிடுறேன். ஏன்னா நம்ம ஓட்ஸ் வந்து அப்படியே போட்டிருக்கோம். கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம், ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா நமக்கு அந்த ஓட்ஸ் வந்து இதோட நல்லா ஊறி வந்துடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம தட்டிடலாம். இப்போ எனக்கு ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல நமக்கு வந்து ஓட்ஸும் இதுவும் நல்லா கலந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வடையாக நம்ம வந்து தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடையாக தட்டிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று நம்ம வந்து சேர்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. நான் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு உள்ளேயும் வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டுடுவோம். மறுபக்கமும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். வர்ற அளவுக்கு நல்லா பொரிய விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வடையை வந்து எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி வடையை தட்டினதை வடை பொரிச்சதை நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். நமக்கு நல்ல எண்ணெய் எல்லாமே நமக்கு வடிஞ்சு வரும். நம்ம வந்து அடுத்ததும் சேர்த்துருவோம். ஒரு இன்ஸ்டன்டான வடை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு மட்டும் நம்ம முன்னாடியே நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நம்மளுடைய ஓட்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அடுத்ததும் நல்ல ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன். இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிய வச்சுட்டு நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிடுவோம். நம்மளுடைய சூப்பரான ஓட்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியாது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சு நம்ம வந்து மசால் வடை செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு அடுத்த ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
4th ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது. ஓட்ஸில் நான் வந்து தோசை பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பச்சை பயிரை ஊற வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஊறணும். நான் வந்து ஏர்லி மார்னிங்கே போட்டுட்டேன் நைட்டு டின்னர் பண்ணுறதுக்காக. அதனால் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஊறணும். 8 மணி நேரத்துக்கு மேலேயே எனக்கு ஆயிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்ஸும் ஊற வச்சுருக்கேன். நம்ம கஞ்சிக்கு போடுற ஓட்ஸ் இல்லாமல் ரோல்டு ஓட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு ½ அன் ஹவராக நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம ஊற வச்சாலே போதும், நல்லா நமக்கு ஊறி இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து தோசை எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பச்சை பயிரை தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுட்டு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். அதே ஜாரில் நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கிற ஓட்ஸையும் நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஓட்ஸை நான் 2 தடவையாக நான் வந்து போட்டுட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட தான் நம்ம ஊற வச்சுருக்கோங்கிறதுனால பாதியாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் இதையும் அரைச்சிடுறேன். இதுலேயும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன். அதே பாத்திரத்தில் ஓட்ஸ் அரைச்ச மாவையும் நான் வந்து சேர்த்துடுறேன். மீதி இருக்கிற ஓட்ஸையும் நான் வந்து ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்து கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுருக்கேன். இதுலேயே நம்ம நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருவோம். மீதி இருக்கிற ஓட்ஸையும் நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் நான் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் அதையும் இதில் விட்டுடுறேன். இப்போ நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் விட்டாச்சு. இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம். உப்பை போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 3 மணி நேரம் நம்ம இதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னியும் அரைச்சிடலாம். இந்த தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை போட்டு நான் இன்றைக்கி சட்னியை அரைக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் போடாமல் நான் வந்து வேர்க்கடலையை போட்டு வெங்காயம் சேர்த்து நான் வந்து சட்னி செய்ய போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம வந்து என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி மெல்லிஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 இன்ச் சைஸில் நான் வந்து இஞ்சியும் தோல் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வறுத்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் நம்ம பச்சை வேர்க்கடலையை முதல்ல வறுத்துருவோம். நான் வந்து எண்ணெய் எதுவுமே விடாமல் வெறும்னு அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வறுத்தோன்னா நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் வந்து வேர்க்கடலையும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கடாயில் 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிளகா வத்தலை சேர்த்துருவோம். ஒரு 5 மிளகா வத்தல் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வறுத்துட்டு இதை ஒரு தனி பிளேட்டில் மாற்றிக்குவோம். இதுக்கு அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த 3த்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு அடுத்ததா சின்ன சைஸில் நான் வந்து புளி எடுத்திருக்கேன். அதை வந்து சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நம்ம அப்படியே போடாமல் சின்னதாக நம்ம வந்து கையாலேயே பிச்சுட்டு அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன்.
அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த கொத்தமல்லி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடணும். நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொத்தமல்லி வந்து நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இதோட நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நல்லா ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து கையால் இந்த மாதிரி செஞ்சு நம்ம தோல் ஃபுல்லாக நான் எடுத்துட்டு நான் இந்த இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் வந்து வேர்க்கடலையில் உள்ள தொலி எல்லாத்தையும் நான் உரிச்சிட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. கூடவே நான் அரைச்சது எல்லாமே நல்லா ஆறியும் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம வறுத்த வேர்க்கடலையை முதல்ல நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே நான் வந்து ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு அதையும் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு படும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு திருப்பிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டுத்தையுமே நல்லா நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு திருப்பி வந்திருக்கேன். இதுக்கு அடுத்துதான் நான் வந்து வறுத்து வச்ச மிளகாய் வத்தலை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வதக்கி வச்சதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து வதக்கின வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போ வந்து சட்னியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி ரெடி. இதுக்கு நான் வந்து தாளிப்பும் போட்டு வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் ஒன்று கிள்ளி போட்டு தாளித்து வச்சுருக்கேன். கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டிருக்கேன். இது போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தாளிப்பு போட்டதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளோதான், அட்டகாசமான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டிஃபன் ரெசிபீஸ்க்கும் இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி தயார். இப்போ நம்ம அரைச்ச தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். லைட்டாக நமக்கு பொங்கி வந்திருக்கு. இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மாவை விட்டுக்குவோம். விட்டுட்டு மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு லேசாக விட்டுட்டு சுற்றி வர நான் எண்ணெய் விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் நமக்கு தோசையில் நல்லா ஒட்டி வரும், உதிராமல் இருக்கும். அதுக்காக இப்போ நமக்கு லைட்டாக செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மாவு விட்டுடுவோம். இதை விட்டுட்டு நல்லா நான் வந்து மெல்லிசாக தேய்ச்சிக்கிறேன். மாவு விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயத்தை தூவிக்கிறேன். வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுற்றி வர நான் எண்ணெயும் விட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டு உதிராமல் வரும். இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி போட்டிருக்கேன். தோசையில் அப்படியே இருக்குது, நமக்கு வெங்காயம் ஒட்டிட்டு நல்லா இருக்குது, உதிராமல். இப்போ இதை அப்படியே நான் மடிச்சிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இதை ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ அடுத்ததும் நம்ம வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அப்படியே நான் வந்து எண்ணெயை விட்டுடுறேன். கூடவே வெங்காயத்தையும் தூவிடலாம். இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக வாக்காம கொஞ்சம் குண்டா நம்ம வாத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓட்ஸை வந்து ஊற வச்சு அரைச்சிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்கும்.
அதனால கொஞ்சம் குண்டா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன். இப்போ நமக்கு தோசையை நான் திருப்பி போட்டாச்சு. அப்படியே நான் வந்து மடிச்சிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே நம்மளுடைய ஓட்ஸ் தோசை, பக்கத்துலேயே வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த 4 விதமான ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.